ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுடைய சூழ்நிலையின் நிமித்தமாக கர்த்தருடைய பந்தியில சேராமல் இருப்பாங்க. ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, ஆனா கர்த்தருடைய பந்தியில சேராமல் இருப்பாங்க. அதற்கு அவங்க நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஒரு சில காரணங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல நான் பாவம் செஞ்சிருக்கேன், இப்ப நான் அசுத்தத்தோடு என்ன பண்ண முடியாது, இருதயத்துல அசுத்தத்தோடு பாவத்திலிருந்து விடுதலை இல்லாம நான் என்ன பண்ண முடியாது, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற முடியாது என்று அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய பந்தி சபை ஆசரிக்கும் போது அதுல இருந்து விலகி விலகி ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனா அப்படி ஒரு சிலர் நாம இருப்போம்னா, கர்த்தருடைய பந்தி மாத்திரமல்ல, வேற எந்த காரியத்திலையாவது அந்த மாதிரி இருப்போம்னா, நமக்கு தெரியல ஏன் இந்த குற்ற உணர்வு மாறல, ஏன் நான் பாவத்தை அறிக்கையிட்ட பிறகும் எனக்கு அந்த காரியங்களை மறக்க முடியல, அப்படியே இருக்குது. இந்த மாதிரி எந்த விதமான காரியம் என்றாலும் சரி, உடனடியாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஜெபித்தாலும் அதுக்கு பதில் கிடைக்கலனா, உடனடியாக உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியர்களை சந்தித்து நீங்க அந்த காரியங்களை கண்டிப்பாக பேச வேண்டும், கண்டிப்பாக பேச வேண்டும். இந்த காரணத்தினால என்னால என்ன பண்ண முடியல, என்னால கர்த்தருடைய பந்தியில சேர முடியல, இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு, இதற்கு மாற்று வழி இருக்குதா, அல்லது நான் இந்த காரியத்துல நான் கூடி வரணும்னா நான் என்ன செய்யணும், அந்த காரியங்களை நீங்க ஊழியர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அவங்க உங்க சூழ்நிலைக்கு ஏற்ப கர்த்தரிடத்துல ஜெபித்து வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன வழிநடத்துதலை கொடுத்து இருக்கிறார் என்று உங்களுக்கு அந்த காரியங்களை சொல்லும் போது உங்களுக்கு அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைத்த பிறகு நீங்க அந்த காரியங்களை சரி செய்து கண்டிப்பாக கர்த்தர் ஆசரிக்க சொன்ன காரியங்களை கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டும், ஆசரிக்க வேண்டும். அதுல இருந்து என்ன பண்ணக்கூடாது, விலகி ஓடக்கூடாது. ஏன்னா அதன் மூலமாக விசுவாசத்தோடு ஆண்டவர் ஆசரிக்க சொன்ன காரியங்களை நம்ம ஆசரிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த கிருபையில தான் நம்ம என்ன பண்ண முடியும், கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். அதனால ஆண்டவர் நியமித்த காரியங்களிலிருந்து நம்ம விலகி ஓடும் போது ஆண்டவருடைய கிருபையை விட்டு நாம விலகி ஓடுகிறோம்.